ஆமா இளையராஜா தான் சொல்லுவோம். ஏன் அப்படின்னா அவர் வந்து அதை சொல்றேன்ல, நம்ம ஒரு லவ் ஃபெயிலியர் நம்ம அந்த இடத்துக்கு போயிட்டோம் அப்படின்னா அது அந்த பாட்டை கேட்கும்பொழுது அது நமக்காகவே எழுதுன மாதிரி இருக்கும். ஏதோ ஒரு மோட்டிவேஷன் அப்படின்னா அந்த பாட்டு கேட்கும்பொழுது அது நமக்காகவே எழுதுன மாதிரி இருக்கும், அது நமக்காகவே வர்ணிச்ச மாதிரி இருக்கும். அது அவர் எப்படின்னா ஒரு விஷயத்த வந்து ஒருத்தன் பாதிக்கப்பட்ட அந்த பாதிக்கப்பட்ட இடத்துல இருந்து அவர் அதை ஃபீல் பண்ணி எழுதியிருக்காரோ அப்படின்ற மாதிரி பிடிச்சிக்கும். இளையராஜா சார் வந்து இப்ப கூட இந்த விடுதலையில ஒரு பாட்டு எழுதியிருக்காரு. அது நீங்க பாத்தீங்கன்னா விடுதலை 1ல வந்து இந்த தினம் தினமும் ஓ நினப்பு அப்படின்ற பாட்டையும் இப்ப விடுதலை 2ல உள்ள ஒரு பாட்டும் ரெண்டுமே பாத்தீங்கன்னா எல்லாமே ஒரே மாதிரி வரும். ஒருவேளை வந்து அடுத்து ஒரே மாதிரி இதே மாதிரி வந்துருமோ அப்படின்ற ஒரு பயத்திலையும் திரும்பவும் இதே மாதிரி பண்ணிடுவாங்களோன்ற பயத்திலையும் தான் ஒருவேளை வந்து டைரக்டர்ஸ்லாம் புது ஆட்களை வந்து பயன்படுத்துறாங்களோ சின்ன பசங்களை பயன்படுத்துறாங்களோ நம்ம நினைக்கிறோம். சில பேர் இருக்காங்க இளையராஜா பாட்டு கேட்டாதான் தூக்கம் வரும் அப்படின்னு அந்த பாட்டுல அது உள்ள ஆழ்ந்து போயிருப்பாங்க, அது நமக்காக தான் எழுதியிருக்காங்களா அப்படின்ற மாதிரிலாம் அதை நினைச்சிருப்பாங்க. ஆனா இப்போ இல்ல பாட்டுலாம் வந்து எப்படின்னா ஹிப்ஹாப்ன்ற ஒரு மாதிரி இந்த ரேப்பு அந்த மாதிரி மியூசிக் போடும்பொழுது அவங்களுக்கு வந்து புரிய மாட்டேங்குது. மியூசிக் மட்டும் தான் தெரியுது, பாட்டு என்ன பாடுறாங்க, லிரிக்ஸ்ல என்ன வருது, தத்துவம் என்ன இருக்கு அப்படின்றது தெரிய மாட்டேங்குது. இந்த முதியோர்கள்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா இதெல்லாம் என்ன பாட்டு ஒண்ணுமே புரியல, அதோடைய வரிகள் புரியல, அந்த பாட்டுல வர லைன் புரியல, அர்த்தம் புரியல, அதுல அர்த்தம் இருக்கா தத்துவம் இருக்கா அப்படின்ற மாதிரிலாம் கேட்கறாங்க. ஆனா அன்னைய காலத்துல வந்து இளையராஜா பாட்டு அப்படின்னா அதுல ஒரு அர்த்தம் இருக்கும், அதுல ஒரு சோகம் இருக்கும், அந்த பாட்டுல வந்து ஒரு வாழ்க்கை இருக்கும், அந்த பாட்டுக்குள்ள வந்து ஒரு வாழ்ந்திருப்பாங்க. அந்த சீனாவிலே வந்து மிகப்பெரிய பாடகர்ல இவரும் ஒருவர், நம்ம இந்திய கண்டத்துல இவரும் ஒருவராக தான் இருக்காரு. அப்போ அந்த மெல்லிசை பாடகர் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மௌன ராகம் மெல்லிசை அதுல மாதிரிலாம் இவரு வந்து அவரை யாருமே அடிச்சிக்க முடியாது அப்படின்ற மாதிரி இன்னமும் வந்து பாடகர்ல டாப்ல இருக்குதுன்னா அது இளையராஜா மட்டும்தான். யாருமே அவருடைய வரலாற்ற சாதனையை வந்து யாராலையும் முறியடிக்க முடியாது. ஆமா, யாராலையும் முறியடிக்க முடியாது. அந்த மாதிரி ஒருவர் தான் நமக்கு எப்படி கடவுள் கொடுத்த ஒரு வரம், கடவுள் கொடுத்த ஒரு கிஃப்ட் அப்படின்னா அது இளையராஜா மட்டும்தான். மற்றபடிலாம் வந்து இருக்கிறவங்க எல்லாருமே வந்து உல்டா பண்றாங்க அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஏன்னா அனிருத்தே வந்து ஒரு விமர்சனம் பண்றாங்க எப்படின்னா திரும்ப 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 அவர் எடுத்து வந்து காப்பி ரைட் மாதிரி பண்றாரு அப்படின்ற மாதிரிலாம் விமர்சனம் எல்லாம் பண்றாங்க. அது உண்மை என்னன்னு தெரியல, அது அவரோட வேலை, நம்ம வச்சு உல்டா ஓட்டிக்கிட்டு இருக்குது, அது தவறு. ஒருவேளை புது விஷயங்களை எடுத்து செய்யும் பொழுது ஒருவேளை இருக்கிறதே வச்சு ஆட்டிட்டு இருக்காங்களா அப்படின்றது நமக்கு தெரியல. கண்டிப்பா இருக்கிற மியூசிக் டைரக்டர் எல்லாமே வந்து புது புது விஷயங்களை கொண்டுட்டு வரணும். இன்னும் வந்து எனக்கு தெரிஞ்சு என்ன அப்படின்னா பாடல்கள்ல வந்து புரட்சியா வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து பாடல்கள் எப்பயுமே வந்து லவ் சாங்கு சேடு இப்படியே போகும்போது இளைஞர்கள் ஏற்கனவே சரக்குலாம் போட்டுட்டு இப்படியே போயிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வாழ்க்கை நடைமுறை என்ன, அந்த படங்கள்லயும் சரி பாட்டுலயும் சரி சில அரசியல்கள் பேசணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்.